இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக இயேசு ஏன் பிறந்தார் என்றால், அந்த பிறப்பிலும் அவருடைய பிறப்பின் நோக்கத்தில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. பொதுவாக அவதார புருஷர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அசுரர்களை, இல்லை என்றால் தீய சக்தியை, தீவினை செய்கின்ற மனிதர்களை அழிப்பதற்காக அவதாரங்கள் உருவானதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அவதாரம்தான். அவர் மீண்டும் மீண்டும் பிறக்கவில்லை, ஒரே ஒரு முறை பிறந்தார். பிறந்த நோக்கம் என்னவென்றால், ஏதோ அரக்கர்களை கொல்லுவதற்காக அவர் பிறக்கவில்லை. தன்னுடைய சரீரத்திலே மனுக்குலத்தில் இருக்கின்ற தீமையாகிய பாவத்தை அழிப்பதற்காக பிறந்தார். அழித்து ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருதயத்திற்குள்ளே இருக்கின்ற அரக்கனாகிய பாவத்தை அழிப்பதற்கு பலன் கொடுப்பதற்காக, தகுதிப்படுத்துவதற்காக அவர் பிறந்தார். அதாவது தீய அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால், நம்ம ஏற்கனவே பைபிள் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்குள்ளும் அரக்கன் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் அரக்கர்கள் தான். அப்படி என்றால் கடவுள் எல்லா மனிதரையும் அழிக்க வேண்டிய கட்டாயம்தான் வரும். ஆனால் இங்கே பைபிளில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கும் அரக்கனை அழிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தனக்குள்ளே தன்னுடைய சரீரத்திலே பாவம் செய்யாமல் வாழ்ந்த ஒரே ஒரு நீதிமான். அவருடைய வாழ்விலே குறைகளை கண்டுபிடிக்க யாராலும் முடியவில்லை. அந்த சமகாலத்திலே வாழ்ந்த எந்த ஒரு மனிதராலும் நீர் இப்படி ஒரு தவறு செய்தீர் என்று அவருடைய வார்த்தையிலோ அல்லது செயலிலோ யாராலும் குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், மனிதர்களுக்காக மரித்தார். லைஃப் ஆஃப் லவ் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். அன்பின் வாழ்வை வாழ்ந்து காட்டினார். இன்று அன்பை பற்றி பேசுகிறவர்கள் அநேகம் அந்த அன்கண்டிஷனல் லவ் என்பதை, களங்கமற்ற அன்பை, குறையில்லாத அன்பை மனுக்குலத்திற்கு அவர் காட்டுவதற்காகத்தான் வெளிப்பட்டார். அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. எனவே நான் உங்களை என் சிநேகிதர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏனென்றால் நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதாவது கிறிஸ்டியானிட்டி மெயினாக சொல்கிறது இஸ் டையிங் ஃபார் அதர்ஸ். பொதுவாக எல்லா மதங்களும் மற்றவர்களை கொன்று தன் மதத்தை ஸ்தாபித்தது. ஆனால் கிறிஸ்தவம் மாத்திரம்தான் தன்னை இழந்து பெருகி கொண்டிருக்கின்றது. எப்படி கிறிஸ்தவம் இந்த இந்திய தேசத்திலும் உலகமெங்கிலும் எப்படி வளர்ந்தது என்றால், தங்கள் ஜீவனை கொடுத்து வளர்ந்தது. கிறிஸ்து சென்ற பாதையிலே தங்களை தியாக பலியாக கொடுத்து வளர்ந்தது தான் கிறிஸ்தவம். இந்தியாவிலே கூட அன்னை தெரசா, எல்லோராலும் போற்றப்படுகிற அன்னை தெரசா, அவர்கள் அன்பின் உருவாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல ஸ்டெயின்ஸ், அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுத்தமாக்கிய மனிதனை எரித்து கொண்டார்களே இந்தியாவிலே, அந்த ஸ்டெயின்ஸ் அன்பிற்கு இலக்கணம் அமைத்தவர். அதைவிட அவருடைய மனைவி கிளாடிஸ், அவரை கொன்றவர்களை மன்னித்து விட்டேன் என்று அவர் சொன்னார்களே, உண்மையாக மன்னித்தார்களே, அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததின் நோக்கம், அதனுடைய பலன் அதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.